இந்த முஹர்ரம் மாசத்துல இருந்துகிட்டு இருக்கிறோம். இந்த முஹர்ரம் மாசம் வந்து விட்டாலே அந்த முஹர்ரம் மாசத்தினுடைய சிறப்புகள் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய பயான்களை கேட்போம். அதில் ஒரே ஒரு விஷயம் வந்து என்னன்னு சொன்னால், இந்த முஹர்ரம் மாசத்தினுடைய சிறப்பு ஆஷுரா தஸ்வா நோன்பு. இதே நேரத்தில் இந்த முஹர்ரம் மாசத்தில் இல்லாத சில விஷயங்களை நம்ம சமுதாயத்தில் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அதில் ஒன்று புது வருஷ கொண்டாட்டம். அதாவது முஹர்ரம் மாதம் இஸ்லாமிய புது வருஷம் அப்படின்றாங்க. பொதுவாக இஸ்லாமிய புது வருஷம் என்கிற ஒன்று, அதே மாதிரி பர்த்டேங்கிறது, திருமண நாளுங்கிறது, இதெல்லாம் வந்து நம்ம கலாச்சாரமே கிடையாது. அந்நியர்களுடைய கலாச்சாரத்திலிருந்து காப்பி பண்ணிப்பட்டது, காப்பி அடித்து நம்ம சமுதாயத்தில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆக இந்த புது வருஷ கொண்டாட்ட சஹாபாக்கள் கொண்டாடினாங்களான்னா கிடையாது. முஹர்ரம் மாதம் வந்து கண்ணியத்துக்குரிய 4 மாசத்துல ஒரு மாதம். 9வது அத்தியாயத்தினுடைய 36வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா வானம் பூமி படைக்கப்பட்ட நாள் தொட்டு மாதங்களின் எண்ணிக்கை 12 அப்படின்னு சொல்றான். அந்த 12 மாசத்துல 4 மாதம் புனிதமானதுங்கிறான். அந்த புனிதமான மாசத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தொடராக 3 வருது. துல் கஅதா, துல் ஹிஜ்ஜா, முஹர்ரம், இடையில ரஜபு வருதுங்கிறாங்க. அந்த முஹர்ரம் மாசம் தான் இந்த மாசத்துல நாங்கள் இருந்துகிட்டு இருக்கிறோம். இதுல உள்ள சிறப்பு ஆஷுரா தஸ்வா நோன்பு. அப்ப அதுல புது வருஷ கொண்டாட்டங்கிறது ஒன்று கிடையாது. ஆஷுரா தஸ்வா நோன்பு நாம நோக்க போறோம். அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வழிகாட்டினது. இதுல முக்கியமான இன்னொரு விஷயத்தை வந்து மக்கள் பேசிக்குவாங்க. ஒரு சில மௌலைமார்களும் இந்த முஹர்ரம் மாதம் வந்தா கர்பலாவை பத்தி பேசிக்குவாங்க. கர்பலாங்கிறது என்ன, அதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அது சம்பந்தமாக உள்ள விளக்கங்களை நம்ம பார்க்கலாம். ஒரு இடத்தின் பெயர் தான் கர்பலா. அந்த இடத்துல தான் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் திட்டமிட்டு கொல்லப்பட்டாங்க. உண்மையிலேயே கொண்டவர்கள் வந்து இந்த மார்க்கத்திலிருந்து விரண்டு போன ஒரு பிரிவினர்கள் தான். அதிலிருந்து வந்தது தான் ஷியாக்கள். இதை கொண்டாடுறதும் ஷியாக்கள். ஷியாக்கள் என்பதை நாங்கள் ஷியா முஸ்லீம், சன்னி முஸ்லீம் என்று உலகத்தில் உள்ள முஸ்லீம்களை 2ஆ பிரிக்கிறோம். உலகத்தில் உள்ள முஸ்லீம்களை சன்னி முஸ்லீம், ஷியா முஸ்லீம் அப்படின்னு பிரிக்கிறோம். குறிப்பாக இந்த ஷியாங்கிறது முஸ்லீமே கிடையாது. எந்த அளவுக்கு சொன்னா, பல்வேறுபட்ட இமாம்கள் என்ன சொல்றாங்கண்டா, ஷியாக்கள் என்பவர்கள் முஷ்ரிக்குகள், காவிர்களை விட கடுமையானவர்கள் அப்படிங்கிறாங்க. முஸ்லிமே கிடையாது. ஷியாக்கள் என்பவர்கள் முஸ்லிமே கிடையாது. முஸ்லிம்கள் வேஷத்துல இருக்கிறவங்க, அவ்வளவுதான். நம்ம வந்து களிமா சொல்லி இஸ்லாத்தை தழுவோம். லா அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று கலிமாவை சொல்லி தான் நம்ம இஸ்லாத்துக்கு வர்றோம். ஒரு ஷியா வந்து அவன் மார்க்கத்துக்குள்ள நுழையிறதா இருந்தா, ஷியா கொள்கைக்குள்ள ஒருத்தன் நுழையிறதா இருந்தா, அல்லாஹ் என்று ஏத்துக்கிட்டு அலிய ரசூலுல்லாஹ் என்று ஏத்துக்கிட்டோம். அடுத்தது வந்து திட்டணும். யாரை திட்டணும்? அல்லாஹ் பாதுகாக்கணும். சொல்லவே நாக்கூசுது. ஆயிஷா நாயி நரகத்துல, ஹப்சா நாயி நரகத்துல, உமர், உஸ்மான், அபூபக்கர் இவங்கெல்லாம் நரகத்துல. இப்படி சொன்னாதான் அவன் முஸ்லீமா இருக்கிறான். அப்ப எந்த அளவுக்கு அவன் வழிகட்டவன் பாருங்க. நம்ம நம்பக்கூடிய இந்த குர்ஆனை கூட அவன் நம்புறது கிடையாது. இந்த குர்ஆனை வந்து என்ன சொல்றான்னு சொன்னா, திரிவடைச்சிருக்குது, நிறைய குறைஞ்சிருக்குது, நிறைய கூடி இருக்குது அப்படிங்கிறான். அவன் என்ன சொல்றான்டா, முஸ்ஹஃப் ஃபாத்திமா, ஃபாத்திமா நாயகி கிட்ட ஒரு குர்ஆன் இருக்குது, அது இருந்தது, அதை வந்து எடுத்துக்கிட்டு எங்க கலிஃபா மறைஞ்சிருக்கிறாரு, 12வது கலிஃபா அவர் வருவாரு, அதான் மஹ்தி, அவரை எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு நம்பிட்டு இருக்கிறான். மொத்தத்தில் நபியை மறுத்து, குர்ஆனை மறுத்து, இஸ்லாத்தில் உள்ள முக்கியமான கடமைகளை மறுத்து வந்து அந்த ஷியாக்கள். இந்த ஷியாக்கள் என்ன செய்யறாங்க? முதலை கண்ணீர் வடிக்கிறாங்க. ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா கொலை செஞ்சது துக்கம் அனுஷ்டிக்கிறாங்களாம். எப்படி துக்கம் அனுஷ்டிக்கிறாங்க? இந்த முஹர்ரம் புரை 10ல் தான் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா கொல்லப்பட்டாங்களாம். அதனால அவங்க துக்கம் அனுஷ்டிக்கிறாங்க. எப்படி நீங்க பார்த்திருப்பீங்க, ஷியாக்கள்ங்கிறவங்க இன்னைக்கு ஹிந்துக்கள் தீ மிதிக்கிறாங்க இல்லையா, அதை விட ரொம்ப பயங்கரமா தீ மிதிக்கக்கூடியவங்க. நெருப்புல முசல்லா போட்டு தொழுவாங்க, வழங்கிட்டு அதெல்லாம் அவங்க அந்த கர்பலா கொண்டாடுறாங்களாம். அந்த முஹர்ரம் 10வது நாள் ஷியாக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாடுகளை இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும். கத்தியால் உடம்பை கீறிக்கிறது, சிறு கூர்கத்திகளை சங்கிலியில போட்டு ஓங்கி முதுகுல அடிக்கிறது, தலையை வெட்டுறது. ஏன், பச்சிளம் குழந்தைகள், சின்ன குழந்தைகளை எல்லாம் தலையை வெட்டி கொஞ்சம் ஓவரா ரத்தம் போய் செத்து போன சம்பவங்கள்லாம் நிறைய நடந்துகிட்டு இருக்கும். அப்ப இந்த முஹர்ரம் 10ல் தன்னை கீறிக்கிட்டு நெஞ்ச பொழந்து ரத்தம் எடுத்து தலையை கொத்தி அழுகுறாங்களாம், அவன் துக்கம் அனுஷ்டிக்கிறாங்களாம். அப்ப இதை யாரு சொன்னது? இந்த துக்கம் அனுஷ்டிக்கிறது இப்படி யாரு சொன்னது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜாஹிலிய காலத்து குஃப்ரியத்தான செயல் என்று சொன்னாங்க. சட்டையை கிழிச்சுக்கிறது, ஒப்பாரி வைக்கிறது, கன்னத்தில் அடிக்கிறது, இதெல்லாம் ஜாஹிலிய காலத்து செயல், குஃப்ரியத்துடைய செயல்ங்கிறாங்க. உண்மையிலேயே அதை பாருங்க. ஒரு ஜனாசாவில் ஒருத்தன் ஒப்பாரி வைக்கிறான், சட்டையை கிழிச்சுக்கிறான், ஏத்துக்காம கன்னத்தில் அடிக்கிறான்னா அல்லாவை எதுக்குறான். அவன் அல்லாவுடைய கலாக்கதம் நம்பினா தானே நம்ம மூமின். 6 விஷயத்தை ஈமாங்கன்னா தான் நம்ம முஸ்லீம்.
அல்லாஹ்வை கொண்டு, மலக்குமார்களை கொண்டு, வேதங்களை கொண்டு, ரசுமார்களை கொண்டு, மறுமை நாளை கொண்டு, கல்லா கதரை கொண்டு. கல்லா கதரை ஈமான் கொண்டவன் யாராவது குடும்பத்தில் மௌத்தானா கணத்தில் அடிச்சுக்கோனா, அல்லாஹ் தந்தான் எடுத்தான் அவ்வளவுதான், பொருந்தி கொள்ளணும், பொறுமை இருக்கணும். அது இல்லாம சட்டையை கிழிச்சுக்கிட்டு கன்னத்தில் அடிச்சுக்கிட்டு ரத்தத்தை எடுத்துக்கிட்டு ஒப்பாரி வைக்கிறது மார்க்கமே இல்லையே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எந்த ஒரு மனிதனுக்கும் இன்னொரு மனிதனுடைய மரணத்துக்கு 3 நாளைக்கு மேல் துக்கம் அனுஷ்டிப்பது அனுமதி கிடையாதுன்னுட்டாங்க. கணவனுக்காக மனைவி 4 மாசம் 10 நாள் துக்கம் அனுஷ்டிப்பதை தவிர. அப்ப இன்னைக்கு ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா மட்டுமா கொல்லப்பட்டாங்க? ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கொல்லப்படலையா? முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கொல்லப்படலையா? யாசிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் 2ஆக கிழிக்கப்படலையா? சுமையா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அம்பறிந்து அடி வகுத்துல குத்தப்பட்டு கிழிக்கப்பட்டு அவங்க மரணிச்சு போகலையா? எத்தனை சஹாபாக்கள், ஏன் நபிமார்களே கொல்லப்பட்டாங்களே. வாழ்க்கையில ஒவ்வொரு நிமிடமும் நாம் மரணம் துக்கம் அனுஷ்டிக்கக்கூடிய அளவுக்கு நம்ம மூதாதையர்களும் தலைவர்களும் இமாம்களும் சஹாபாக்களும் நபிமார்களும் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா மட்டுமா முஸ்லீம்? நாங்க இந்த துக்கம் அனுஷ்டிக்கலையா? கவலைதான், கொண்டுட்டாங்க. ஆனா மறுமையில் அதுக்கு கூலி கொடுப்பான். நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றக்கூடிய இந்த உம்மத்து 3 நாளைக்கு மேல் துக்கம் அனுஷ்டிக்காது. அல்லாஹ்ட்ட பொறுப்பு கொடுத்துட்டு பொறுமையை கடைபிடிக்கும். ஆனா இவன் கீறிக்கிறான், ரத்தம் ஓட்டுறான். இப்படிப்பட்ட விஷயங்களை செய்யக்கூடிய தினமாக இந்த முஹர்ரம் மாசத்து 10வது நாள் ஆக்கிக்கிறாங்க. அது தப்பு. இதுல இன்னொரு விஷயம் செய்வாங்க தெரியுமா? இந்த முஹர்ரம் மாசத்து 10வது நாள்ல இந்த கர்பலா ஊர்வலம் போய் ஒரு இடத்துல ஒன்று கூடி கூட்டு விபச்சாரம் செய்வாங்க. இந்த ஷியாக்கள்கிட்ட இருக்குது. அதாவது ஈரானிய பெண்கள் ரொம்ப அழகான பெண்கள், அந்த பெண்களோட இந்த 10வது நாள் விபச்சாரத்தில் ஈடுபடுறதுக்காக வேண்டிய ஒரு காலத்தில் சவுதி அரேபியாவில் உள்ள இளைஞர்கள் எல்லாம் முஹர்ரம் மாசம் வந்தா வீசாவை போட்டு டூரிஸ்டா கிளம்பிடுவாங்க. இப்ப தடுத்திருக்கிறாங்க. என்ன நடக்கும் என்றால், அன்றைக்கு எல்லாரும் ஊர்வலம் போய் அந்த நைட்டில் ஒரு கிரவுண்டில் ஒன்று சேர்ந்து லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு யார் வேணுமென்றாலும் யாரோட வேணுமென்றாலும் ஈடுபடலாம். அதுல பிறக்கக்கூடிய குழந்தையை ஷைத்தான் தீண்டாது அப்படின்ற ஒரு நம்பிக்கை. இப்படியான ஒரு படு மோசமான கேவலமான ஒரு செயலை செய்யக்கூடிய நாள் தான் இந்த கர்பலா நாள். எனவே கர்பலா என்று இன்றைக்கு நெஞ்சில் அடிச்சுக்கிட்டு ப்ரோக்ராம் செய்யற அளவுக்கு இந்த கர்பலா ஒன்று முஸ்லிம்களுடைய கொள்கை அல்ல. ஷியாக்கள் கொண்டு வந்த, ஷியாக்கள் என்பவர் காவிர்களை விட ரொம்ப மோசமானவர்கள். முஸ்லிம்களை கொன்று குவிப்பதிலே கடுமையான திட்டம் தீட்டிக் கொள்வார்கள். அவனையே அவன் கீறிக்கிறான், அடுத்தவனை எவ்வளவு வெட்டுவான் சிந்திச்சு பாருங்க. அவ்வளவு மோசமான கொள்கை தான் அந்த ஷியா கொள்கை. இந்த ஷியா கொள்கை இன்றைக்கு இலங்கையில் ரொம்ப பரவிக்கிட்டு இருக்குது. நிறைய நம்முடைய குழந்தைகளை நம்ம விஷயம் தெரியாம ஸ்காலர்ஷிப் பண்ணி வந்தாலே அனுப்பி வைக்கிறது. ஸ்கூல்லையே நல்ல கட்டித்தனமான பிள்ளைகளை இன்டர்வியூ எடுத்து பெட்ரோலியம் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லி ஈரானுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. நம்ம ஊர்லேயே, ஏன் இலங்கையில் அக்கரைப்பத்தில் கல்முனையில் நிறைய பிள்ளைகள் போயிருக்குது. இன்னைக்கு வெளிநாட்டில் ஈரானில் போய் கொள்கையை மாற்றி படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு ஸ்காலர்ஷிப் என்ற பேரில் பேரண்ட்ஸ் எடுக்கிற சுற்றுலான்ற பேரில் இன்னைக்கு பிரபல்யங்களாக இருக்கக்கூடிய லெக்சர்ஸ்மார், டாக்டர்ஸ்மார், கலாநிதிகள், இப்படிப்பட்டவங்களுக்கு என்ன செய்வாங்கன்னா, நாங்கள் இந்த வருஷம் 5 பேரை கூட்டிட்டு போறதுக்கு இருக்கணும் ஈரானுக்கு, அதில் உங்கள் பேரை செலக்ட் பண்ணிக்கிறோம், உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீ, ஹோட்டல் செலவு, டிக்கெட்டிங் எல்லாமே ஃப்ரீ அப்படின்னு கூட்டிட்டு போய் ஷியாக்களுடைய நல்ல பக்கத்தை காட்டுவான். அவனுடைய முத்து அசிஸ்டங்கள்லாம் இருக்குது, தற்காலிக விபச்சாரங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டு நல்ல பக்கத்தை காட்டி அப்படியே அவங்களுக்கு அந்த மார்க்கத்தை கொடுத்து நிறைய பேர், நிறைய லோயர்ஸ்மார், ஜட்ஜஸ், இவங்கெல்லாம் இன்றைக்கு முஸ்லீம்களாக இருந்துக்கிட்டு ஷியாக்களாக மாறக்கூடிய சம்பவம் நடந்துகிட்டு இருக்குது. இலங்கையிலேயே அவங்களுக்கு பள்ளி இருக்குது. இப்படிப்பட்ட இந்த கொள்கைகள் பரவுது. இந்த கோவிட்-19 கொரோனாவால இப்ப 3 வருஷமா இவங்களுடைய சுற்றுலா நடக்கலை, ஸ்காலர்ஷிப் நடக்கலை, இல்லாட்டி அதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. எனவே இவங்களை இனம் கண்டு கொள்ளணும். முஹர்ரம் என்பதனுடைய சிறப்பை தெரிஞ்சு கொள்ளணும். இதில் உள்ள பித்அத்துக்களை நாம் புரிந்து கொண்டு அதிலிருந்து விலகி நிற்கணும். எல்லாம் இல்லை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்க செய்வான.